சிலுவை பாதை என்பது துன்பத்தின் பாதை, கரடுமுரடான பாதை, கண்ணீரின் பாதை மட்டுமல்ல, இது இயேசுவின் அன்பையும் தியாகத்தையும் எண்பிக்கும் பாதை. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இயேசுவின் குரல் கேட்டு அவரின் மதிப்பீடுகளின் வழி நடந்து நம்மை சுமை தாங்கிகளாக அவரை தொடர அழைக்கும் பாதை. தவக்காலத்தில் மட்டும் நாம் நடத்தும் பாதையல்ல, தினமும் நாம் நடக்க வேண்டிய பாதை. இயேசுவின் பாடுகளை தியானித்து கல்வாரி மலையில் உச்சம் தொட்ட அவரது அன்பினை சுவைக்க திறந்த உள்ளத்தோடு இச்சிலுவை பாதையில் இயேசுவை பின் செல்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பழிகளை சுமத்தினரே, பாவிகள் ஒன்று சேர்ந்து சிலுவை சாவினையே சுமத்தி இகழ்ந்தனரே, அங்கு சுமத்தி இகழ்ந்தனரே. முதல் நிலை, இயேசு அநியாய தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடாதீர்கள் என்று கூறிய எனக்கு அநியாய தீர்ப்பின் அரங்கேற்றம் நடக்கிறது. வெளிவேட பேச்சுக்கு விடுதலை, வெளிப்படையான பேச்சுக்கு விசாரணை. கருணையோடு பார்த்த எனது முகத்தில் காரி உமிழ்கிறார்கள். கட்டுக்களை அவிழ்த்துவிட்ட எனது கரங்களுக்கு வலுவான கட்டு போடுகிறார்கள். இறுதியில் தீர்ப்பிட இருக்கும் எனக்கு தீர்ப்பிடுகிறார்கள் சிலுவை சாவு. நான் செய்த நன்மைகளுக்கு என் பிள்ளைகள் எனக்கு தந்த அன்பு பரிசு சிலுவை மரணம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மீது பார சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் இருகரம் விரித்து சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்றேன். ஏனெனில் உங்கள் சுமைகளை என் தோளில் சுமந்து கொள்ளுகிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் நான் தருகிறேன் என்று கூறிய எனக்கு
என்னையே சுமையென்றெண்ணி என் மீது சுமர்த்தினார்கள் பாரமான சிலுவையை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவையின் பழுவாலே விழுந்தார் தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே, அவர் தொடர்ந்தார் பயணத்தையே. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, நான் வீழ்ந்து விட்டேன் என்று நினைக்கின்றாயோ? இல்லை, வீழ்த்தப்பட்டிருக்கிறேன். என் கால்கள் இடறியதால் நான் கலங்கவில்லை. உன் வார்த்தைகளில் பல பேரை வீழ்த்துகிறாயே, அதை நினைத்து வருந்துகிறேன். உன் பார்வையில் பல பேரை வீழ்த்துகிறாயே, அதை நினைத்து வருந்துகிறேன். முகமூடி வாழ்க்கையால் நீ மோட்சம் வர முடியாது. நீ மோசம் போய்விடுவாய். அன்பு பிள்ளைகளே, இனியாவது எழுந்து நடங்கள். பிறரை வீழ்த்துவதில் இல்லை, பிறரை எழுந்து நடக்க உதவி செய்ய. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 1000 வார்த்தைகளின் ஆறுதலை விட ஒரு அன்பான பார்வை அனைவரையும் வாழ வைக்கும். தாளா சிலுவை என் தோளில் ஏற்றியதால் என் தோளில் ஒரு பாரம். ஈன்ற மாதாவை எதிர்கண்டதினாலே என் மனதில் ஒரு பாரம். ஆறுதல் மொழிகள் யாருக்கு என்று யோசிக்கும் தருணத்திற்குள் சிமியோன் அன்று சொன்ன வார்த்தைகள் என் அன்னையின் நெஞ்சில் தோன்றியதோ என்னவோ. என் அன்னை மொழியின்றி என்னை நோக்கினாள். என் அன்னையை பார்த்த நானும் மௌனமானேன். இரு நெஞ்சிலும் வியாகுல வாழ் ஊடுருவியதாலோ சத்தமான மொழியில்லை. மௌன மொழிகளில் இமைகள் திறந்தது, இரு விழிகளும் பேசிக்கொண்டது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இயேசுவின் துன்பத்திலே இணைந்தான் சீமோனும், சிலுவை சுமந்ததனால்
சிலுவையில் நின்றாரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திரும்பி நீ வருவாயா. ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறரின் சுமையை சுமந்தவன் பெரியவன் என்றும் பெரியவனே. ஆம், என் வழிப்பயணம் பாதியில் முடிந்து விடுமோ என்று பயந்தவர்கள் என் பாதையாய் வந்தவனின் மேல் சுமத்துகிறார்கள் நான் சுமந்த பாரமான சிலுவையை. அவனும் மறுக்காமல் சிறிது தூரம் தூக்கி வந்தான் என் தோள் இளைப்பார. கடவுள் மனிதனுக்கு உதவும் நிலை மாறி கடவுளுக்கே உதவ கட்டாயப்படுத்தப்பட்டான் மனிதன். எனது பாடுகளில் பங்கெடுத்ததால் விண்ணக மகிமையில் பங்கு கொள்வோம் என்ற நம்பிக்கையில் அவன் பங்கேற்றான் போல. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். துணியுடன் நாடி வந்தார் துணிவான மங்கையவள், துயரத்தை துடைத்தாளே, முகத்தை பெற்றாளே, தூய முகத்தை பெற்றாளே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. ஆறாம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வியர்வையும் இரத்தமும் கலந்த ஒரு அழகிய ஓவியமாக தெரிந்ததோ என்னவோ அந்த வீரமங்கைக்கு எனது முகம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆடவர்கள் நடுவில் கலங்கிய மனதுடனும் கனத்த இதயத்தோடும் கரங்களில் வெள்ளை துணியோடும் இதயத்தில் துணிவோடும் விரைந்து வந்தாள் என் அருகில். துடைத்தால் இரத்தம் படிந்த என் முகத்தை, கொஞ்சம் ஆறுதல் தந்தாள் எனக்கு. ஏனெனில் அவள் என் முகத்தை துடைத்ததால் பாதை தெரிந்தது என் பார்வைக்கு. எனக்கு இரக்கம் காட்டிய அவளை ஈர மங்கை என்று அழைக்கப்படுவது சிறப்பே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உடல் பலம் நீங்கியதால் விழுந்தார் மறுமுறையும் தடுமாறி எழுகின்றார், பயணத்தை தொடர்கின்றார், தன் பயணத்தை தொடர்கின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. ஏழாம் நிலை. இயேசு 2ஆம் முறை வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 7ஆம் நிலை. சேர வேண்டிய இடம் இன்னும் வரவில்லை. இருப்பினும் மறுபடியும் வீழ்ந்தேன் மண்ணில். மண்ணில் வீழ்ந்தது நானாக இருந்தாலும் என்மேல் அவர்களுக்கு பரிதாபம் எழவில்லை. மாறாக வெற்றியின் ஏளனம்தான் என் மீது பாய்ந்தது. இருப்பினும் நான் என் மனதிற்குள் எண்ணியது, வீழ்வது நானாக இருந்தாலும் என் அன்பு பிள்ளைகளே,
வாழ்வது நீங்களாக இருக்க வேண்டும் என்று எழுந்தேன். அந்த பாரமான சிலுவையை கீழே இறக்காமல், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மங்கையர் கூட்டமங்கே மனம் நொந்து அழுகின்றார். எனக்காய் அழ வேண்டாம், ஆறுதல் மொழிந்தாரே. இயேசு ஆறுதல் மொழிந்தாரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிதைந்த முகம், நைந்த தேகம், தடுமாறிய கால்கள், சோர்ந்த கைகள், வலுவிழந்த தோள்கள், இருண்ட கண்கள், வறண்ட நாவு, இரத்தம் வடிந்த தேகம், இத்தனையும் ஒரு சேர இருக்க கண்ட தாயுள்ளம் கொண்ட பாசமிகு பெண்கள் என்னை கண்டு ஆறுதல் கூற மொழி இல்லாமல் அவர்களின் கண்ணீரை எனக்கு ஆறுதல் மொழியாய் தருகிறார்கள். அவர்களின் பாசத்தால் ஆறுதல் அடைந்த நானும் அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். துளிர் பச்சை மரத்தை வெட்டும் பொழுது துளிர்த்திட வேறுண்டு, பச்சை மரத்திற்கு எந்த நிலையோ என்று. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மூன்றாம் முறையாக சோர்ந்து விழுந்தாரே, மனிதரை மீட்டிடவே முயன்றே எழுகின்றார். இயேசு முயன்றே எழுகின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் படைத்த மலை சாயும் பொழுது சிலையாகிறது, நான் படைத்த மரம் சாயும் பொழுது நிலையாகிறது, இலை சாய்ந்து சருகாகிறது. இங்கு மானுடம் காக்க வந்த என்னை சாய்த்து விட்டார்கள். பாதையோரம் இருந்த பாறை மீது என் பாதம் தட்டியதோ என்னவோ. நான் சுமந்த சிலுவை ஒருபுறம், என் தேகம் மறுபுறம் சிதறியது. மறுபடியும் மண்ணை முத்தமிட வைத்து விட்டார்கள். எனது லட்சியம் கல்வாரி செல்வதே. பயணம் முடியும் முன் காலமாகிவிடக்கூடாது என்பதற்காக என்னை அவர்களின் பலமுள்ளவரை இழுக்கிறார்கள், தூக்கிவிடவில்லை. இருட்டும் கண்கள், வறண்ட நாவு, தளர்ந்த கால்கள், சோர்ந்த கைகள், தோளில் தாளா சுமை. தட்டு தடுமாறி எழுகிறேன், தாங்கி பிடிக்க யாரும் இல்லை. இருப்பினும் என் தந்தையின் விருப்பம் நிறைவேற்ற எழுந்தேன், முன்னேறிச் செல்லுகிறேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கூடைகளை பறித்திடவே சீட்டு போட்டனரே, ஆடையை திடுங்க
10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவர்கள் என்னை கட்டி அடித்த காயங்களிலிருந்து வெளிவந்த இரத்தம் நான் போட்டிருந்த ஆடையையும் என்னுடைய தோலையும் ஒன்றாக இணைத்து வறண்ட மேனியாக காய வைத்திருந்தது. இருப்பினும் அந்த நிலையிலும் என்னை சும்மா விடவில்லை அந்த யூதர்கள். என் ஆடை அவர்களுக்கு வேண்டுமென்று என் தோலையும் சேர்த்து உரித்தார்கள். என் வேதனை இன்னும் மிகுதியாகிறது. துடிக்கிறேன். என்னை சூழ்ந்திருந்த அனைவரும் என்னுடைய துடிப்பினை கேளிக்கையாக்கி சிரிக்கிறார்கள். நான் மௌனமாகிறேன். என் தந்தையின் விருப்பும் என் கண்முன்னே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கூரிய ஆணிகளா சிலுவையில் அறைந்தனரே, வள்வர்கள் நடுவினிலே கொடுமையாய் நிறுத்தினரே, அங்கு கொடுமையாய் நிறுத்தினரே. மனம் வருந்தே நீ வருவாயா, மனம் திருந்தே நீ வருவாயா. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அருளை மட்டும் அள்ளி வழங்கிய எனக்கு ஆணிகள் காத்து கொண்டிருந்தது. எனது கைகளில் ஆணிகளை அடிக்க ஒன்றாக இணைந்தனர் யூதரும் ரோமையரும். பகைமை ஒழிந்தது, ஒற்றுமை ஓங்கியது. ஏணியாக நின்றேன், ஏசினார்கள். தோணியாக நின்றேன், தூற்றினார்கள். ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் காட்டு என்றேன். சுத்தியலை தூக்கினார்கள். சுறுசுறுப்பாய் 3 ஆணிகளை எடுத்தனர் அதிவேகமாக. அறைந்தனர் சிலுவையோடு என்னையும். நான் படைத்தேன் என்பதற்காக மரம் என்னை தாங்கியது. மனிதம் என்னை தொங்கவிட்டது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அனைத்தும் முடிந்ததென்று கண்களை மூடுகின்றார், தன்னை அர்ப்பணித்து இறை சித்தம் முடிக்கின்றார். அந்தோ இறை சித்தம் முடிக்கின்றார். மனம் வருந்தே நீ வருவாயா, மனம் திருந்தே நீ வருவாயா. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மன்னகம் வந்தேன் நான், நீ மனிதனாய் வாழ. பழிகளை ஏற்றேன், நீ பாவமின்றி வாழ. பசியை ஏற்றேன், நீ பசியார. தாகத்தை ஏற்றேன், உன் தாகத்தை தணிக்க. உடை இழந்தேன், நீ உடுத்தப்பட வேண்டுமென்பதற்காக. இப்பொழுது என் இன்னுயிரையும் ஈந்தேன், உன்னை வாழ்விக்க. என்னுடைய தந்தையின் திட்டம் நிறைவேறியது. என்னுடைய தந்தையின் திட்டமே எனது லட்சியமாக கொண்டிருந்த நான் அதையும் இன்று நிறைவேற்றிவிட்டேன். எல்லாம் நிறைவேற்றிவிட்ட நிம்மதி எனக்கு. உனக்கொன்று தெரியுமா? என் சாவு கூட
மன்னக வேந்தனாம் எனக்கு மண்ணிலும் நடக்கவில்லை, விண்ணக அரசனாம் எனக்கு விண்ணிலும் நடக்கவில்லை. இரண்டுக்கும் இடையில் அந்தரத்தில் நடந்தது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தாயின் மடியினிலே சாய்ந்தார் சதமாக ஐயோ துடிக்கின்றார், கண்ணீர் வடிக்கின்றார், அன்னை கண்ணீர் வடிக்கின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 13ஆம் நிலை. இயேசுவை தன் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யூதேய நாட்டில் யூத பெண்களை நாய்க்கு இணையாக கருதப்பட்ட காலத்தில் என் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற என்னை மனமுவந்து ஏற்றவர் என் அன்பு தாய். என்னை கொடிய ஏரோதிடமிருந்து காப்பாற்ற இரவும் பகலும் பாராது, கள்ளும் உள்ளும் தெரியாது, பசியும் தூக்கமும் மறந்து தாளேலோ பாட்டு பாடி அடையும் தேனும் ஊட்டி வளர்த்தவள் என் தாய். என் தந்தையின் திட்டத்திற்கு எவ்விதமான தடையுமில்லாது கல்வாரி மலைவரையிலும் கூட வந்தவள் தான் என் அன்பு தாய். எனக்காக எல்லாவற்றையும் மறந்து என் முகம் பார்த்து மகிழ்ந்தவள் என் தாய். எனக்காக இருந்த என் தாய்க்கு உயிரற்ற உடலை அளிக்கின்றனர். என் தாயின் மனம் படும் பாடு என்ன? எந்த நெஞ்சம் தாங்கும் இந்த நிலையை? வீரத்தாய் என் தாய். இதையும் தாங்கினார், எனக்காகவும் என் தந்தைக்காகவும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மானிட மைந்தனுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்லை, மாற்றான் கல்லறையில் அடக்கம் செய்தனரே, அடக்கம் செய்தனரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இமைக்கும் பொழுதே இவ்வுலகை படைத்த எனக்கு என் இறந்த உடலை வைக்க 6 அடி நிலம் கூட இல்லை. அந்நியன் கல்லறையில் அடைக்கலம் புகுகிறேன். வெறும் 3 நாட்களுக்கு கூட எனக்கு சொந்தமான இடமில்லை. ஆகாயத்தை படைத்தேன், அண்ட சராசரம் படைத்தேன், பூமியை படைத்தேன், பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைத்தேன். விண்ணக வேந்தன் நான், மன்னக அரசரும் நான், பிதாவின் ஒரே அன்பு புதல்வனும் நான். இருப்பினும் உயிரற்ற என் உடல் வைக்க உரிமையில்லா நிலத்தில் அடங்கினேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். திரு தந்தையரின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, உயிருள்ள நிலை வாழ்வில் உம்மோடு ஒன்றித்திருக்க உமது இறப்பிலும் நாங்கள் ஒன்றித்திருக்கிறோம். ஆண்டவரே, பாவ வழிகளிலிருந்து விலகி உமது பரிசுத்த வழிகளில் வளர எமக்கு கற்றுத்தாரும். ஆமென்.